இதே சைபர் கிரைமில் இந்த செகண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற அஃபென்சஸ் ரொம்ப அதிகமாக நடந்துட்டுருக்கு. பர்டிகுலர்லி தே வில் பி டார்கெட்டிங் தி விடோஸ். அவங்ககிட்ட வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை நிறைய இப்போ மேட்ரிமோனியல் சைட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை போல் ஒரு ஆட் கொடுத்துருவாங்க. நான் வந்து இப்போ ஃபாரினில் செட்டில் ஆகிட்டேன், ஐ ஆம் நேட்டிவாக ஸோ வில்லேஜ் தான் தமிழ்நாட்டில், இப்போ வந்து ஐ ஆம் சீக்கிங் சம் விடோயர் அந்த மாதிரி இருக்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எண்ணம் அப்படிங்கிற மாதிரி சம் ஸ்டோரிஸ் தே வில் பி பில்டப். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு வந்து ஃபோட்டோஸ் அனுப்பும், அதெல்லாம் அவங்களாம் பழகுவாங்க. அவன் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு சைடும் பேசிப்பாங்க. பேரண்ட்ஸும் வருவாங்க, அந்த சைடு இருந்து பேசிப்பாங்க. ஒரு டேட் மேரேஜுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இப்போ அவர் யூஎஸில் இருக்க மாதிரி சம் அப்ராட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவார். இப்போ நான் இங்கே வரேன், உனக்காக அந்த பொண்ணுக்காக சம் ஒரு 30,000 கோல்டு எடுத்து சொல்கிறேன், சம் டைமண்ட் எடுத்து சொல்கிறேன், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. இவங்க மேரேஜ் கூட எங்களுடைய செலவுலேயே வச்சுக்கிற மாதிரி எல்லாமே தேவில்டல். இவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க இப்போ மேரேஜ்க்காக. ஏன்னா பொண்ணுடைய வாழ்க்கைன்ட்டு அந்த அப்பாவும் செஞ்சிட்ருப்பார், இந்த பொண்ணும் சந்தோஷமாக இருக்கும். அந்த இன்னைக்கு மேரேஜ் அதுக்கு முதல் நாள் ஒரு கால் வரும், ஏர்போர்ட்லேருந்து பேசுகிறோம், இவரை வந்து நம்ம செக்யூர் பண்ணி வச்சுட்ருக்கோம். அவரை கேட்டோம்னாக்கா அவங்க இதில் மேரேஜ்க்காக வரதா சொல்கிறாரு, உண்மையாக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமாம் உண்மை தானாக்கா, இவங்க வந்து இந்த அளவுக்கு ஜுவல்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க, இது வந்து நாட் பர்மிட்டட் ஆஸ் பர் அவர் லாஸ். அதனால் வந்து இதுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் இமீடியட்டாக ஒரு 15 lakhs or 20 lakhs பே பண்ணணும், அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், இல்லைனாக்கா தேர் பி ரிமாண்டடுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க என்னாச்சு, பொண்ணுடைய வாழ்க்கையாச்சுன்ட்டு பதறிட்டு போயிட்டு கொடுக்குறேம்பாங்க. அப்போ அந்த பையன் பேசுவான், நீ எதையும் கொடுக்காதம்மா, நான் என்ன இருக்கோ நானே பார்த்துக்கிட்டு நான் வந்துடுறேன், நீ எதுவும் எனக்காக சிரமப்படாத, நானே ஏதாவது செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன், யூ வெயிட் ஃபார் 2 days, நானே வந்துடுறேங்கிற மாதிரி பொய்யா சொல்லுவான். உடனே அந்த பொண்ணு என்ன, ஆகா இவரும் வேணாங்கிறாரு, பட் இவர் விட்டானாக்கா மேரேஜ் இன்ஸ்டன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கடலை உடனே வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல், எவ்ரிதிங் வில் பி கான். பாவம்ல இதெல்லாம் எவ்வளோ பரிதாபம் பாருங்கள். அதெல்லாம் அங்கே இருக்கிறப்போ அந்த பொண்ணுங்களும் அதெல்லாம் வரப்போ மேட்ரிமோனியல்னாக்கா ஃபஸ்ட்டு அது ரிலையபிள் சைட்டாக அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது அவங்க ஜென்யூனிட்டி, அவங்க இந்த ஊர் தான் சொல்கிறாங்களே, ஊரில் யாராவது ஆரிஜினேட்டர்ஸ் யாராவது இருப்பாங்களே, அங்கே போய்ட்டு வெரிஃபை பண்ணாலே தெரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி அவங்க இருக்காங்களா இல்லையான்ட்டு. ஸோ அதில் கொஞ்சம் கேர் நாமளும் எடுத்துக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம். நீங்கள் சொல்கிறது வந்துட்டு ஒரு பெரிய பயத்தை தான் ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன். எப்படி மனுஷனுங்களை நம்பணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம். இப்போ யாரை நம்புறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறப்ப. கண்டிப்பாக நம்ம எல்லாத்துலேயுமே அதாவது அந்த காலத்தையே வள்ளுவர் சொல்லியிருக்கா இல்லையா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அதை அடலையும் பண்ணிக்கணும், மெய்ப்பொருள் காண்பதறிவு. இவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார், அவர் ஒன்று சொல்லுவார். பர்டிகுலராக எங்கள் ஜாப்க்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப எல்லா சைடும் இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு எது கரெக்டோ அந்த இதுக்கு நம்ம கொண்டு போவோம். அதே போல் இன்னொன்று ஜெனரலாக எந்த இதனாலும் உங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபி, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வரப்போகுது, ஸோ அதுக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்குது. யார் உங்களுக்கு கொடுத்தாங்கனாக்கா, யார் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கொடுங்கன்ட்டு ஃபோனில் யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் சொல்லுங்கள், ஓடிபி சொல்லுங்கன்னாலே அது ஃப்ராடு தான், நீங்கள் கட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு தேவையா, அந்த ஸ்கூலுடைய ஹெச்எம்என் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், காலேஜ்னாக்கா பிரின்ஸிபல்னு ஒருத்தர் இருப்பார், அவர் அப்ரோச் பண்ணுங்கள், இது உண்மையா அப்படின்னு கேளுங்க. அதை உண்மை அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்படி இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்க, படிக்கிற பசங்களே இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராம் லவ்ங்கிறாங்க. தே ஆர் ஸ்டடிங் ஜஸ்ட் 10th standard, ஹார்ட்லி சம் 15-16 years. அவங்களுக்கு என்ன அந்த பற்றியான செட்டில் ஆகிறதுக்கு உண்டான நாலேஜ் இனிமேல் வந்திருக்காது. மினிமம் ஒரு 18 years தாண்டினா தான் அதுக்கு உண்டான அளவுக்கு இருக்கும் அவங்களுக்கு. ஸோ பேரண்ட்ஸும் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும், பசங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும், தேவையில்லாத யூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கணும். ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் மனசு விட்டு பேசணும், இன்றைக்கி உங்கள் ஸ்கூலில் என்ன நடந்தது, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்ன பண்ணாங்க, டீச்சர் எப்படி பாடம் நடத்துகிறாங்க, ஏதாவது சந்தேகம் கேட்டாங்களா, இல்லை ஜோக்காகவே கேளுங்க, உன்னை ஏதாவது திட்டினாங்களா, உன்னை ஏதாவது அடித்தாங்களா, உன்னை யாராவது டீஸ் பண்ணாங்களா, சும்மா ஜாலியாக கேளுங்க. ஒன்று நீங்கள் வந்து ஹார்ஸாக பண்ணக்கூடாது. அதே போல் ஒரு பையன் கிண்டல் பண்ணாங்கிறதுக்காக நீங்களும் அதை பெருசாக இன்னமும் கிண்டல் பண்ணக்கூடாது. அந்த நாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸை போல நம்ம குழந்தைங்கிட்ட நம்ம பழகணும். அவங்க எதுவாக இருந்தாலும் இவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், மற்றவங்ககிட்ட சொல்கிறத விடவும் அப்பா அம்மாட்ட சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு நாம் அவங்களுக்கு மனப்பக்குவத்தை நாம் ஏற்படுத்தி தரணும்.